வணக்கம். வாராகி தாயை போற்றி. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பற்றி நான் உங்களுக்கு பேச வந்திருக்கேன். இப்போ ஜாதிக்காய் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எல்லாருமே பியூட்டி பார்லர் போகிறீங்க. அதில் கெமிக்கல் தான் போடுறாங்க, சரியா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன பண்ணுறீங்க, நல்ல பசும்பால் வாங்கிக்கிங்க. பசும்பாலில் நல்ல ஒரு சிட்டிகை, ரொம்பலாம் போடக்கூடாது. சிலவங்க தூக்கத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணுன்னா, இந்த காயை நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவோம், அந்த சிட்டிகையில் போட்டு நைட்டு படுக்கும்போது சாப்பிட்டுட்டு படுக்க வருவீங்கல்ல, அப்போ குடிச்சிருங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களை மறந்து நீங்கள் தூங்குவீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கருவளையம், அப்படியே இந்த கண்ணுக்கு கீழே பார்த்தா கருப்பாக இருக்கும், முகப்பருவு, முகப்பொழிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜாதிக்காயை நல்ல பசும்பால் இருக்கு இல்லையம்மா, அந்த ஆடையோடு சேர்த்து ஒரு கல்லில் வச்சு உரசணும். பசும்பாலில் இருக்க ஆடையோடு சேர்த்து இதையும் நீங்கள் உரச அது ஒரு மாதிரி ஒரு சந்தனம் மாதிரி ஒரு வாசமாக வரும். அதை எடுத்து மூஞ்சில் பேஸ்ட் போட்டுக்குங்க. மூஞ்சில் பேக் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்டு வச்சுக்கிங்க. வச்சுட்டு குளிர்ந்த தண்ணியில் கழுவுங்க. ரொம்ப குளிர்ந்த தண்ணியில் கழுவணுன்னு அவசியம் இல்லை. சும்மா நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் கழுவுங்களேன். கழுவிட்டு இதை போட்டுட்டு பாருங்கள். கரெக்டாக எந்த மெடிசன் எடுத்தாலும் ஒரு 48 நாளைக்கு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். 48 நாள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முகமும் சூப்பராகிடும். அதே மாதிரி நீங்கள் பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா தூக்கம் மாத்திரை போடுறவங்களுக்கு தூக்கம் மாத்திரை தேவையே இல்லை. அழகாக நீங்கள் போய் தூங்கிடலாம். தூக்கத்துக்கு சிறந்த ஒரு மருந்து. ஆனால் அதிகம் எடுத்துக்காதீங்க. ஒரு சிட்டிகை போடுங்க. அந்த சிட்டிகை தான் உங்களுக்கு மெயினான அந்த மருந்து. இன்னொரு விஷயம் வீடு வாசனையாக இருக்கணும், பூஜை அறை வாசனையாக இருக்கணும்னா இதை நல்லா என்ன பண்ணுறீங்க, மிக்சியில் போட்டு இது நல்லா தட்டிக்கிங்க. நல்லா கல்லில் வச்சு தட்டிக்கிட்டு மிக்சியில் போட்டு பொடியை அரைச்சிருங்க. பொடியை அரைச்சி அதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பூஜை ரூமில் தண்ணி வைப்பீங்கல்லம்மா, தண்ணி வைக்கும்போது அந்த தண்ணீருக்குள்ளே இதை அள்ளி போடுங்க. இதை அள்ளி போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோ ஒரு மனம், நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, இது நம்ம வீடா, அவ்வளோ மனமாக இருக்குது, அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அவ்வளோ ஒரு தெய்வீக மனம் அந்த இடத்துல இருக்கும். பூஜை ரூமில் வெறும் தண்ணி பயன்படுத்தாதீங்க. அது கூடவே நீங்கள் ஏலக்காய் போடலாம், இல்லை கொஞ்சம் பச்சை கற்பூரம் பிச்சு போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் நான் போடுறது, நம்ம பூஜை ரூமில் போடுறது வெறும் ஜாதிக்காய் தான். ஜாதிக்காயை நல்லா இடித்து அதில் போட்டுருவேன், அவ்வளோதான், சரியா? அதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி மக்களே.